வணக்கம். ஜனவரி 24 இருந்து மார்ச் 24 வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில என்ன என்கேஜ்மெண்ட் இருந்தாலும் அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்க ஒரு வேலையை முக்கியமா பண்ணணும். அந்த கோடியில ஒருத்தரா ஆகணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும்ல. அப்படி கோடியில ஒருத்தரா ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது. அதை யார் கொடுக்கிறார் அப்படின்னா நம்முடைய ஒன்றிய தலைவர் மோடி அவர்கள் தான் கொடுக்கறாங்க. ஜனவரி 24 இருந்து மார்ச் 24 உங்க கேலண்டர்ல குறிச்சுக்கோங்க. புது வருஷ கேலண்டர்ல முக்கியமா குறிச்சுக்கோங்க. ஓகே, ஏன் இது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் என்டிஏ கூட்டணி அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காரு. அதாவது நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஆனால் நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸ் அப்படின்னு அது மாறியாச்சு. எப்போ 2014 இருந்து நம்ம ஆண்டு கொண்டு இருப்பது யாருன்னா என்டிஏ தான். அதாவது நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸ். ஓகே, இந்தியாவின் மிகப்பெரிய பேரிடர், இயற்கை பேரிடர் அல்லது அரசியல் பேரிடர் எது என்றால் மோடியின் ஆட்சி. இருண்ட காலம் எது என்றால் மோடியின் ஆட்சி. கற்கால ஆட்சி எது என்றால் மோடியின் ஆட்சி அப்படின்னு நிறைய சொல்லியாச்சு. அதற்கு கூடுதலா ஒரு சான்று இன்னைக்கு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா ஜனவரி 24 இருந்து மார்ச் 24 வரைக்கும் ராம் தர்ஷன் அபியான் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன ராம் தர்ஷன் அபியான் அப்படின்னா நம்முடைய அயோத்தியில ராமர் கோயில் கட்டிட்டு இருக்காங்க. அது அவசரமா வருகின்ற ஜனவரி 22 அன்னைக்கு திறக்க போறாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்காக இந்தியாவில் இருக்கின்ற பக்தர்களை இலவசமாக அழைச்சிட்டு போறாங்க. இது அதுக்காக 275 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கின்றன. அதுல உணவு தங்குமிடம் எல்லாம் கொடுத்து இலவசமா அழைச்சிட்டு போறாங்க. ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தாங்க. ஏன்னா பக்தர்களை கொண்டாடுகின்ற ஒரு தேசமாக, இந்துக்களை கொண்டாடுகின்ற ஒரு தேசமாக நம்முடைய நாட்டை மாற்றி வைத்திருக்கிறார் நம்முடைய ஒன்றிய தலைவர் அப்படிங்கிறது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனா இதுல நிறைய கேள்விகள் இருக்கு. என்னன்னா இந்த 275 ட்ரெயினையும் இயக்க போவது அல்லது அதற்குண்டான செலவை பிஜேபி கட்சி கொடுக்க போகுதா அல்லது இந்திய அரசின் சார்பில் இயக்க போறாங்களா? அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. பிஜேபி கட்சி இந்த 275 ட்ரெயினையும் புக் பண்ணி அதன் மூலமாக அழைச்சிட்டு போறாங்க அப்படின்னா அது ஓகே, நீ கட்சி சார்பா என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா இந்திய அரசின் சார்பில் இப்படி ஒரு நிகழ்வை நடத்துகிறார்கள் என்றால் அது கேள்விக்குரியது, கேலிக்குரியது. ஏன் சொல்லுங்க? இந்திய அரசியலமைப்பு சாசனப்படி என்னன்னா இந்தியா என்பது மதச்சார்பற்ற நாடு. ஓகே, செக்யூலர் கண்ட்ரி. அந்த அரசியல் சாசனத்தின் படிதான் இவர்கள் எல்லாருமே பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் இப்படி ஒரு சார்பாக இயங்குவது என்பது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது, இந்திய ஜனநாயகத்துக்கு விரோதமானதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால 275 ட்ரெயினை பிஜேபி கட்சி புக் பண்ணி கூட்டிட்டு போறதுன்னா அதை பத்தி எந்த கேள்வியும் கிடையாது. ஆனால் அதை பற்றி தெளிவு எதுவும் இல்லை. அதே மாதிரி 2019 தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இந்த கோயில் கட்ட ஆரம்பிச்சு இப்போ 2024 அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ண போறாங்க. அந்த விக்கிரகத்தை அப்படி கையில தூக்கிக்கிட்டு வழக்கம் போல் ஒரு டிராமாவாக அப்படியே முகத்துல ஒரு தேஜஸ் தெரியறதா நினைச்சுக்கிட்டு அப்படியே ஒரு முற்றும் துறந்த ஞானியை போல், முற்றும் துறந்த துறவியை போல் தன்னை வரித்து கொண்டு அப்படியே கையில தூக்கிக்கிட்டு 2வது ராமர் வந்து விட்டார் இந்தியாவில் அப்படிங்கிற ஒரு தோரணையில மோடி அவர்கள் நடந்து போறாருங்க. உலகமே அதை உற்று நோக்க போகிறது. இங்கே இருக்கின்ற இந்தியர்கள் அல்லது இங்கே இருக்கின்ற வைதிகர்கள், ஆரியர்கள், இந்துக்கள் என்ற பெயரில் வைதிகர்களை போல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாரும் அடடா அடடான்னு தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகழல் கமலமன்ன தாழ் கண்டார் தாளே கண்டார் அப்படின்னு ராமரை கொண்டாடியதை போல் மோடியோட அந்த உருவத்தை, அந்த நடவடிக்கையை, அந்த நாடகத்தை கொண்டாட போறாங்கிறது நல்லா தெரியும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. உங்களுக்கெல்லாம் 60 வயசு, 70 வயசு, 80 வயசு, 90 வயசு ஆயிடுச்சுன்னா இனிமே நீங்க என்ன செய்யணுங்கிறத மோடி அவர்கள் ஒரு குறிப்பா சொல்லியிருக்காங்க. என்ன தெரியுமா? நீங்க யாருமே வீட்டை விட்டு வெளியில வராதீங்க. ஏன்னா உங்களுக்கு வயசாயிடுச்சு. நீங்க யாருமே எந்த விதமான நிகழ்வுகளையும் கலந்துக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வயசாயிடுச்சு. நீங்க யாருமே எந்த விதமான கேளிக்கையும் செய்யாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வயசாயிடுச்சு. நீங்க யாருமே கோயிலுக்கும் போகாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வயசாயிடுச்சு. நீங்க யாருமே கூட்டத்துக்கு போகாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வயசாயிடுச்சு. 60 வயசு ஆயிடுச்சுனால என்ன பண்ணணுமா? வீட்டுல இழுத்து போத்திட்டு தூங்குங்க அப்படிங்கறதான் நம்முடைய ஒன்றிய தலைவர் கொடுக்கின்ற செய்தி. அந்த மெசேஜ் எப்ப வருது தெரியுமா? அந்த ராம் தீர்த் அறக்கட்டளை மூலமாக இந்த ராமர் கோயிலுக்கு தன்னுடைய வாழ்க்கையை பங்களித்த முரளி மனோகர் ஜோஷி, LK அத்வானி, இந்த மாதிரி பெரும் தலைவர்கள்
பிஜேபி என்றால் உலகுக்கு என்ன என்று காட்டிய அந்த ஆரம்ப நிலையில் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த தலைவர்கள், அவர்கள் எல்லாருக்கும் போய் அழைப்புதலை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு கல்யாண வீட்டுக்கு நம்மளை அழைக்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் வந்து அழைப்புதலை கொடுத்துட்டு பூ பழம் எல்லாத்தையும் வாங்கி வெத்தலை பாக்கு எல்லாத்தையும் வச்சு அழைப்புதலையும் கொடுத்துட்டு வந்துருங்க, மறக்காம வந்துருங்க, 2 நாள் முன்னாடியே வந்துருங்க அப்படின்னு சொன்னா அது மரியாதை. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அழைப்புதலை கொடுத்துட்டு நம்மள்கிட்ட அழைப்புதலை கொடுத்துட்டோம், ஆனா நீங்க வந்துடாதீங்க, அங்க ஒருவேளை சோறு மிச்சமாகும், நீங்க வந்துடாதீங்க, உங்களுக்கு எதுக்குங்க அந்த டிராவல் பண்ற கஷ்டம்லாம், நீங்க வந்துடாதீங்க, நீங்க போட வேண்டிய அட்சதை மிச்சமாகும், நீங்க வந்துடாதீங்க, உங்களுக்கு அங்க சேர் இருக்காதுங்க, நீங்க வந்துடாதீங்க, உங்களை கவனிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இருக்காதுங்க, நீங்க வந்துடாதீங்க, நீங்க அந்த கூட்டத்துல இருந்து செத்து போயிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் ராம் தீர்த் ட்ரஸ்ட் சொல்லியிருக்கு. எல்கே அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி இந்த மாதிரியான பெரியவங்கள்ட்ட அவங்க சொல்றாங்க, அழைப்புதலை கொடுத்துட்டு, ஐயா சாமி நீங்க யாரும் வந்துடாதீங்க விழாவுக்கு, ஏன்னா உங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு பிற்போக்குத்தனமான கொள்கை இது பாருங்க. உலகத்துல இப்போ இருக்கிற உலக நாடுகளின் தலைவர்களை பார்த்தீங்கன்னா எல்லாருமே 70 வயதை கடந்தவர்கள். அவர்களால் அவரவர் தேசத்துக்கு பங்களிக்க முடியும் என்றால், ஜீரியாட்ரிக்ஸ்னு ஒரு துறை இருக்குங்க மருத்துவத்துல. என்னன்னா முதியவர்களின் திறனை, முதியவர்களின் அனுபவத்தை எப்படி நாம் இன்னமும் பயன்படுத்திக் கொள்வது, அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்துவதுங்கிறத சொல்றது, முதியவர்களை எப்படி கொண்டாட வேண்டும் அப்படிங்கறத சொல்றது. அப்படிப்பட்ட துறையெல்லாம் இப்ப உலகளாவிய அளவில் பெருமளவில் போற்றப்படுகிறது. ஆனா நம்ம நாட்டுல ஐயா உங்களுக்கு வயசாயிடுச்சு அதனால வந்துடாதீங்க, ஐயா உங்களுக்கு வயசாயிடுச்சு அதனால சோறு சாப்பிடாதீங்க, ஐயா உங்களுக்கு வயசாயிடுச்சு அதனால வீட்டிலேயே இருங்க, ஐயா உங்களுக்கு வயசாயிடுச்சு அதனால வீட்டை விட்டு வெளியில வராதிங்கன்னு சொல்லுகின்ற ஒரு தத்துவம். எவ்வளவு மோசமான முன்னுதாரணத்தை நம்முடைய மோடி அரசு வைக்கிறது அப்படிங்கறத நீங்க பாருங்க. இது உங்களுக்கு இயல்பானதாக இருக்கிறதா, உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா? உடனே அதை பத்தி விவாதம்லாம் ஆரம்பிச்சாச்சு. சங்கிகள்லாம் என்ன சொல்றாங்க, ஆமா வயசாயிடுச்சுன்னா வீட்டுல இருக்க வேண்டியதானே அப்படின்னு. அப்படின்னா கொஞ்சம் ஓடி போய் உங்க ஒன்றிய தலைவர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் காதுல சொல்லிட்டு வாங்க, அவருக்கு 75 வயசாகுது. எவ்வளவு வயசுங்க? 1-2 இல்ல, 75 வயசாகுது. அவரும் முதல்ல போய் வீட்டுல உட்காரணும். அதை தவிர பிஜேபி RSS சங் பரிவார்ல என்ன வழக்கம்னா, ஒருத்தர் 2 முறைக்கு மேல பதவிகளோ எதுவுமோ கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்முடைய ஜி என்ன பண்றாரு, 3வது முறையாக நான் தான் வருவேன் பிரதமராக அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாருன்னா, அப்படி வருவதற்கான எல்லா வேலைகளையும் அவர் செய்து விட்டார் அப்படிங்கிறது ஒண்ணு. அதற்கான EVM எல்லாம் தயார் பண்ணியாச்சு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அதை தவிர அவர்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. 5 கோடி இந்தியர்களை அழைச்சிட்டு போறாங்க, அதிலும் குறிப்பாக தென்னகத்திலிருந்து அழைச்சிட்டு வாங்கங்கிறத அவர் கொடுத்திருக்கின்ற குறிப்பான செய்தி. ஏன்னா தென்னகம் தான் அவரை முற்றிலுமாக புறக்கணித்திருக்கிறது. எங்களுக்கு வேண்டாம் சாமி, நீ வேண்டாம், நீ சொல்ற கொள்கை வேண்டாம், நீ சொல்ற தத்துவம் வேண்டாம், நீ கொண்டு வர்ற மத கலவரங்கள் எங்களுக்கு வேண்டாம், நாங்க நிம்மதியா சோறு சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த நிலையில் இங்கே இருக்கின்ற எளியவர்களை மூளை செலவை செய்து அங்க கூட்டிட்டு வாங்க அப்படிங்கறதா நம்முடைய ஒன்றிய தலைவர் கொடுத்திருக்கின்ற டாஸ்க். ஓகே, இந்த டாஸ்க் நிறைவேற்ற போறாங்க. 5 கோடி இந்தியர்கள், 275 ட்ரெயின், அத்தனை பேருக்கும் இலவசமாக உணவு எல்லாமே. இதுல ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. என்னன்னா ஊரடங்குன்னு கொரோனா நேரத்துல ஒன்னு அறிவிச்சார் நம்முடைய ஒன்றிய தலைவர். அதாவது நான் இரவு 8 மணிக்கு டிவியில தோன்றுவார். அப்பெல்லாம் ரொம்ப ஆசையா இருக்கும் அவர் பேசுறத கேட்கறதுக்கு. டிவியில தோன்றி இந்தியா முன்னேறுவதற்கு என்ன சொல்ல போகிறாரோ என்கின்ற ஒரு ஆசையோடு நகத்தை கடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து பார்ப்போம் டிவியை. அப்ப திடீர்னு ஒன்னு சொன்னாரு, இந்த 8 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளாக ஊரடங்கு அறிவிக்கப்படுகிறது, எல்லோரும் அவரவர் சொந்த ஊருக்கு போங்க அப்படின்னு. ஐயோ, வட இந்தியர்கள்லாம் நம்முடைய தென்னகத்துல வந்து நிறைய பேர் வேலை பண்றாங்க. அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம பதறி அடிச்சுக்கிட்டு எல்லாரும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடி, வந்த ட்ரெயின்ல வராத ட்ரெயின்ல ஏறி புளி முட்டை மாதிரி உட்கார்ந்து போனாங்களா. அப்புறம் பார்த்தா அந்த ட்ரெயின்ல போன எல்லாரும் டிக்கெட் வாங்குங்க முதல்ல அப்படின்னாச்சு. அதாவது உலகம் எங்கும் இந்த மாதிரியான சங்கடங்களை தீர்ப்பதற்காக எல்லாவற்றையும் அப்போது இருந்த அரசுகள் இலவசமாக கொடுத்தன. ஆனா இந்த மக்கள் உயிர் பிழைத்து அவரவர் வீட்டுக்கு போறதுக்கு கூட ட்ரெயின்ல போறதுக்கு டிக்கெட் வாங்க வச்சார் நம்முடைய ஒன்றிய தலைவர். அவர் இப்போ இந்த ராம் தர்ஷன் அபியானுக்கு
இலவசமாக அழைத்து போகிறேன் அப்படின்னா இது பிஜேபி கட்சியோட வேலை அப்படின்னா அதை பத்தி எந்த கேள்வியும் கிடையாது. ஆனால் இந்திய அரசு இப்படி செய்கிறது என்றால் அது மதச்சார்பற்ற நிலையிலிருந்து நழுவுகிறது. எப்போ நழுவியாச்சு அது வேற விஷயம். ஆனால் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகின்ற அந்த மத நல்லிணக்கம், மத சார்பற்ற தன்மை இதெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படிங்கறத தெளிவா சொல்றாரு. இது மிகப்பெரிய குற்றம் என்று நிச்சயமாக உலகமே பேசிக்கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கின்ற எல்லோருமே இதை சொல்லுகிறார்கள், பொதுமக்கள் பேசுகிறார்கள். எனவே இதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இது கட்சிக்காக இந்திய அரசின் பொது சொத்தை பயன்படுத்திக் கொள்கிறது என்பதும் மிகப்பெரிய சிந்தனை ஊழல். ஊழல்ங்கிறது பணப்பட்டுவாடா, பணம் கைமாறுதல் அப்படிங்கிறது ஒண்ணு. ஆனால் இந்திய அரசின் பொது சொத்துக்களை தன்னுடைய கட்சிக்காக பயன்படுத்திக் கொள்வது என்பது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. எனவே இது மாதிரியான கேள்விகளை கேட்காமல் உடனே சங்கி எல்லாம் கமெண்ட் போடுறதை நிறுத்துங்க. முதல்ல வேற வேலை ஏதாவது இருந்தா போய் பாருங்க. உங்க வீட்டுல உள்ள பிள்ளைங்களை வளர்த்து படிக்க வைங்க. இல்லைன்னா அவங்களோட எதிர்காலம் தான் கேள்விக்குறியாகி நிற்கிறது என்கின்ற புரிதல் கூட இல்லாமல் வெறும் தலையாட்டி பொம்மையா செம்மறியாட்டு கூட்டமா நீங்க எல்லாம் மாறிட்டு இருக்கீங்கல்ல. உங்களை மாதிரி கூட்டத்தை தான் 5 கோடி பேரை அழைச்சிட்டு போறாங்க. சிந்திக்கவே மாட்டேன் என்று சொல்லுகின்ற அந்த 5 கோடி இந்தியர்களை அழைத்து கொண்டு போகிறார்கள். ஓசி சோறு திங்கிறதுக்காக போயிட்டு வாங்க. ஓகேயா? மிகப்பெரிய கையில மறக்காம தப்பலா கட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா போகும்போது ஜிங் சக்குன்னு பாடிட்டே போனோம். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு பாடணும், இல்ல ஜெய் மோடிஜின்னு பாடணும். இப்படியான பஜனையெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. தப்பலா கட்டை எடுத்துக்கோங்க. ஆனா 60 வயசுக்கு உள்ள இருந்தா நீங்க பண்ணுங்க. ஏன்னா 60 வயசுக்கு மேல இருந்தா நீங்க நாட் ஃபிட் ஃபார் லிவிங், நாட் ஃபிட் ஃபார் லைஃப். ஓகேயா? வாழறதுக்கே தகுதி இல்லாதவங்க அப்படின்னு ராம் தர்ஷன் அபியான் சொல்லுது. அந்த ராம் தீர்த் அறக்கட்டளை சொல்லுது. அதை விட முக்கியமா நம்முடைய ஒன்றிய தலைவர் சொல்றாரு. தசரதனுக்கு ஒரு நரை வந்த உடனே தன்னுடைய அந்த அரச பதவியை ராமனுக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவர் நம்முடைய தசரதன் ராமாயணத்துல. நம்முடைய ஒன்றிய தலைவருக்கு எத்தனை நரமுடி வந்திருக்குங்க? இளையவர்களுக்கு வழிவிட்டு அவர் நகரலாம் இல்லையா? ராமன் ஜெய் ஸ்ரீராம்னு கொண்டாடுகின்ற நம்முடைய ஒன்றிய தலைவர் இளையவர்களுக்கு வழிவிட்டு இனிமேல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள்னு நகரலாம். அதை செய்யவில்லை. இன்னமும் பதவி ஆசை என்று பிடித்து ஆட்டுகிறது. அதற்கு தேர்தல் கூட்டணியில் இப்போது ராமரையும் கொண்டு வந்து சேர்த்து விட்டார். சோ என்டிஏ அலையன்ஸ்ல இப்ப கூடுதலாக ஒரு மெம்பர் வந்திருக்காரு. யாருன்னா ஸ்ரீராமர். முதல்ல பிணங்களையும் கூட்டணியில சேர்த்தாரு, அப்புறம் ராணுவத்தையும் கூட்டணியில சேர்த்தாரு நம்முடைய ஒன்றிய தலைவர். அப்புறம் சிறு கட்சிகள் அந்தந்த மாநிலத்துல இருக்கிற அந்த உதிரி கட்சி, ஜாதி கட்சின்னு எல்லாம் இருக்குல்ல, அதான் எலும்பு துண்டை போட்டா ஓடி வந்து பிடிச்சுக்கிற மாதிரியான கட்சிகள்லாம் இருக்குல்ல, அப்படிப்பட்டவங்களை எல்லாம் கூட சேர்த்து வச்சுக்கிட்டாரு. இப்ப என்னடானா ராமரையும் தன்னுடைய தேர்தல் கூட்டாளியாக சேர்த்து கொண்டிருக்கிறார். கட்சியின் நிலைப்பாட்டுக்காக இந்திய அரசின் பொது சொத்தான இந்திய ட்ரெயின்களை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள போகிறார்கள். 275 ட்ரெயின் 3 மாசம். நினைச்சு பார்த்துக்கோங்க எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிக்கலை இவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் கேள்வி கேட்க மாட்டாங்க சங்கிகள்லாம். அதுதான் இந்தியாவின் நிலைப்பாடாக, சங்கிகளின் நிலைப்பாடாக இருக்கிறது. என்ன தப்பு செய்தாலும் தலையாட்டி தங்களுடைய அந்த ஒட்டுதலை உருவாக்கி கொள்கிறார்கள், ஒட்டுதலை நிலைநாட்டுகிறார்கள். இது உங்களுக்கும் நல்லதல்ல, உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நல்லதல்ல, உங்கள் குடும்பத்து குழந்தைகளின் எதிர்காலத்துக்கும் நல்லதல்ல. புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.